أولا نبشركم بتحية الإسلام. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الذي أرشدنا على طاعته وزجرنا عن معيسته، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما. أما بعد. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையில் ரமலான் இஜ்திமாவினுடைய ரஹ்மத்தினுடைய பத்தை கடந்து மகஃபிரத்தினுடைய இரண்டாவது நாளில் இரண்டாவது இரவில் அல்லாஹ் தஆலா நம்மை அமர வச்சிருக்கின்றான். ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு எல்லாம் ரமலானுடைய பரிசாக இந்த இஜ்திமாவை வழங்கியிருந்தான். அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தினுடைய பரிசாக இந்த இஜ்திமாவை நமக்கு வழங்கியிருக்கிறான். வல்ல ரப்பல் ஆலமீன் காலம் முழுக்க நம்ம இந்த ரமலான் இஜ்திமாவிலே கலந்து அல்லாஹ் ரசூல் காட்டி தந்தபடி ரமலானை முழுவதுமாக இரவு நின்று வணங்கி பகலில் நோன்பு நோற்று கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நம் அத்தனை நபர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த ரமலானுடைய மாதமாகிறது, குர்ஆன் இறங்கிய அருள்மறை குர்ஆன் இறங்கிய ஷஹரே குர்ஆனாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது. அதன் பொருட்டால் தான் மற்ற நாட்களிலே ஓதப்படுவதை விட அந்த ரமலானுடைய காலங்களிலே அதிகமாக குர்ஆன் வசனங்கள், அதிகமான குர்ஆன்கள் ஓதப்படுவதற்கான காரணம் அல்லாஹ் அந்த அருள்முறையை இறக்கிய மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் தராவீகளே ஓதுவதனுடைய காரணமாக இமாம்கள் பதிவு செய்கிறாங்க. நம்ம தராவீகளை நம்ம ரசூலுல்லாஹ்ல ஆரம்பித்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு என அனைத்து நபர்களுக்கும் நாம் துஆ செய்வதற்கான காரணம் இந்த குர்ஆனுக்கும் அவங்களுக்கும் உண்டான ஒரு உறவு. சஹாபாக்களுக்கும் இந்த 4 ஹுலஃபாக்கள் இருக்காங்க, ரசூலுல்லாஹ் தொடர்ந்து இந்த 4 ஹுலஃபாக்களுக்கும் குர்ஆனுக்கும் உண்டான உறவுக்காக வேண்டிதான் அவர்களுக்கு துஆ செய்யும் விதமாக அவர்களுக்கு மீது நாம் அவர்கள் நம்ம தராவி தொழுகை நினைவு கூறுவதற்கான காரணமாக சொல்றாங்க. குர்ஆன் ரசூலுல்லாஹ்வுக்கு இறக்கப்பட்டது. அல்பத்ர் முஹம்மதில் முஸ்தபா என்று நம்ம அந்த தஸ்பீஹை நம்ம ஓதுறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் குர்ஆனுக்கு என்ன சம்பந்தம்? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு பிறகு யமாமாங்கிற போர்க்களத்தில் ஏராளமான ஹாஃபில்கள் என்ன செய்யறாங்க, கொல்லப்படுறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு பயம் வருது, யார் ரசூலுல்லாஹ் ஹாஃபில்கள் எல்லாம் மறைக்கப்படுகிறாங்களே, மறைகிறாங்க எல்லாருமே, குர்ஆன் மறைஞ்சிருமோ, ஹாஃபில்களோட சேர்ந்து அவங்க கல்வில சுமக்கிற குர்ஆனும் மறைஞ்சிருமோங்கிற பயத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட உமர் நாயகனுடைய கருத்தை எத்தி வைக்கிறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் செய்யாத விஷயத்த, ரசூலுல்லாஹ் செய்யாத ஒரு பிதாத்தான விஷயத்தை நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டப்ப உமர் நாயகம் என்ன செய்யறாங்க, பல உபதேசங்களை பல நல்ல ஆலோசனைகளை செய்து என்ன செய்யறாங்க, கடைசியில் அபூபக்கர் நாயகம் என்ன செய்யறாங்க, அந்த விஷயத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்துடுறாங்க. அப்ப அபூபக்கர் நாயகம் அவங்களுடைய காலத்துல குர்ஆன் என்ன செய்யுதுன்னா ஒன்று சேர்க்கப்படுது. இந்த சமயத்துல ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. அதாவது ஒரு ஆயத்து சஹாபிகள் எத்தனையோ நபர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, ஆயத்துக்களை கேட்டு பல ஞாபகம் சக்தி உள்ளவங்க, குவத்து ஹிஃபுல்லா உள்ளவங்க ரசூலுல்லாஹ் சொன்னதை கேட்டு அப்படியே மரணம் விட்டுக்கிட்டாங்க. ஒரு சில சஹாபிகள் அதை இலைகள் எழுதி வச்சாங்க, ஒரு சில சஹாபிகள் அதை எலும்புகள் எழுதி வச்சாங்க. இப்படியாக இருக்கும்போது அப்போ ஆயத்துக்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஆயத்துக்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன ஆயத்துக்களை கேட்டாங்களோ அப்படிங்க அந்த ஆயத்துக்களை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஹுசைமத் இப்னு சாபித்ங்கிற சஹாபி என்ன செய்யறாங்க, அந்த சஹாபி வராங்க. அந்த சஹாபி லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் அப்படிங்கிற ஆயத்தை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. குர்ஆன் தொகுக்கக்கூடிய அந்த டீம், அந்த குழு இருக்குல்ல, ஒரு சில குழுக்கள், அந்த காத்திபுல் வஹி எழுதக்கூடிய அந்த சஹாபிகள்லாம் சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் இவங்க இந்த ஆயத்தை சொல்றாங்க. இந்த ஆயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உமர் நாயகம் என்ன சேர்த்து வச்சாங்கன்னா, 2 நபர்கள் ஒரு ஆயத்துக்கு இரண்டு அத்தாட்சிகள் இருந்தாதான் அதை நம்ம என்ன செய்யணும், நம்ம குர்ஆன்ல நம்ம என்ன செய்யணும், நம்ம தொகுக்கணும். அதை நம்ம ஒரு உறுதியா நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்துல உமர் நாயகம் இருக்காங்க. இவங்க ஒரு நபரா என்ன செய்யறாங்க, இந்த ஆயத்தை அல்லாஹ்விடமிருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு இறக்கப்பட்டது அப்படிங்கிறத சொன்ன உடனே அப்ப எழுதுறதுக்கு அந்த ஆயத்தை எழுதுறதுக்கு அந்த குழுவே யோசிக்கும் பொழுது அப்ப உமர் நாயகம் சொல்றாங்க, இந்த ஆயத்தை எழுதிக்கோங்க. ஏன்னு சொல்லி காரணத்தை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு சம்பவம் நிகழ்ந்துச்சு. ஒரு யஹூதிட்ட ரசூலுல்லாஹ் கடன் வாங்கியிருந்தாங்க. அப்ப அந்த கடனுக்கான அந்த தொகையை ரசூலுல்லாஹ் நிறைவேற்றிட்டாங்க. நிறைவேற்றிய பிறகும் கூட அந்த யஹூதி ரசூலுல்லாஹ்வை இழிவுபடுத்தணும், ஒட்டுமொத்த மக்களுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வை கண்ணிய குறைவா நடத்தணுங்கிறதுக்காக வேண்டிய
ரசூல்லாட்ட வந்து அந்த யகூதி வந்து என்ன செய்யறான், ஒத்துமொட்ட நபருக்கு முன்னாடி என்ன செய்யறான், ரசூல்லாவுடைய சட்டையை பிடிச்சு ரசூல்லாவை கலங்கப்படுத்துற விதமா அத்தனை நபர்களுக்கு மத்தியில ஒரு விதமான ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியே ரசூல்லாவை கலங்கப்படுத்தினப்ப அந்த ஹுசைமத் இப்னு சாபித்துங்க அந்த சஹாபி வந்து சொல்றாங்க, யார ரசூலல்லாஹ், ஆனா ரசூல்லா கடன் நிறைவேற்றும் பொழுது என்ன நிலைமையில இருந்தாங்கன்னா, ரசூல்லா கடனை நிறைவேற்றும் போது அதை சுத்தி யாருமே இல்லை, ரசூல்லாவுக்கு சாட்சியா யாருமே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஹுசைமத் ரலியல்லாஹு சாபித் ரலியல்லாஹு வந்து சொல்றாங்க, யார ரசூலல்லாஹ், நீங்க கடனை நிறைவேற்றிட்டீங்க, நான் சாட்சின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த யகூதியும் வாயடைச்சிட்டு போயிட்டாரு. அப்ப அந்த எல்லாம் கலைஞ்ச உடனே அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஹுசைமாவே, நான் கடனை நிறைவேற்றும் பொழுது என்ன தவிர யாருமே இல்லையே, நீங்க எப்படி சாட்சியா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அப்ப அந்த ஹுசைமத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, யார ரசூலல்லாஹ், சொர்க்கம் இருக்குன்னு சொன்னீங்க, நாங்க நம்புனோம், நரகம் இருக்குன்னு சொன்னீங்க, நாங்க நம்புனோம், அல்லாஹ்ட்ட இருந்து எனக்கு வஹி வருதுன்னு சொல்லி சொன்னீங்க, நாங்க நம்புனோம், இது எதையுமே நாங்க பார்த்தது இல்லை, நீங்க சொன்னீங்க நாங்க நம்புனோம் யார சொல்லலாம், அதே மாதிரிதான் இதையும் நீங்க சொன்னீங்க நாங்க நம்புனோம் அப்படிங்கிறத ஹுசைமத் இப்னு சாபித் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, அந்த மஜ்லிஸ்ல ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, எத்தி வைக்கிறாங்க. சஹாபிகளுடைய உயர்வுக்கு காரணமே சமயானா வாத்தானா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு பதில் மறுக்காம, அதுக்கு மறுபேச்சு பேசாம செவியிற்றோம் கட்டுப்பட்டோம் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய பிரதிபலன் தான் இன்னைக்கும் சஹாபாக்கள் நமக்கு உயிருக்கு மேலா நேசிக்கிறதுக்கான காரணம், சஹாபாக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில இப்படி இருந்ததுக்கான காரணம் தான். வல்லர் ரப்பல் ஆலமீன் அவர்கள் எதையெல்லாம் எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்ந்தார்களோ அதையும் நமக்கு தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய உஸ்தாதுமார்களுக்கு நாம் கட்டுப்பட்டு வாழக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நம்ம அத்தனை நேரமும் தந்தல் புரிவானாக. அடுத்தபடியாக உமர் அலி குர்ஆன் முழுவதுமாக துவக்கப்பட்டுருச்சு. அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் என்ன செஞ்சாங்க, இதுக்கு வந்து முழு ஒரு ஆலோசனையா இருந்தாங்க. அதுக்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செஞ்சு நாம என்ன செய்யறோம், அந்த தராவினுடைய தஸ்பீஹாத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாம நினைவு கூர்றோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல இந்த குர்ஆன் முழுவதுமாக நகல், அதாவது ஜெராக்ஸ் அடிக்கப்பட்டு பல நாடுகளுக்கு அனுப்பப்பட்டதன் காரணமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்ம தராவியில நாம நினைவு கூர்றோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனினுடைய பல ஃபுனூன்கள் பல கலைகளுக்கு ஆணிவேராக இருக்கிறது அலி ரலியல்லாஹு அன்ஹு. எந்த கலை எடுத்துட்டாலுமே அதனுடைய ஒரு முக்கிய ஸ்தபரா இருக்கிறது சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதன் காரணமாக இப்படி ரசூலுல்லாஹ்வும் இந்த குலஃபாய் ராஷிதீன்களுக்கும் குர்ஆனுக்கு உண்டான தொடர்பின் காரணமாக தராவியினுடைய அந்த தஸ்பீஹாத்திலே நாம் ஒவ்வொரு சஹாபி அந்த குலஃபாக்களையும் நாம் நினைவு கூறுவோம் என்பதை கூறி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.